ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம எப்படி நம்ம ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்லையும் சக்ஸஸும் இருக்குது, ஃபெயிலியரும் இருக்குது. இது சகஜம்தான். ஆனால் சில பேர் அந்த ஃபெயிலியர்ஸில் ரொம்ப மனசு உடைஞ்சு அவங்க டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அது நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா வேலையும் நம்ம செய்யும் போது எப்போதுமே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறதே ஒரு அன்ரியலிஸ்டிக் திங்கிங். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஒரு ஃபெயிலியரை எப்போதுமே நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும், நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏன் அப்படிங்கிறதுனா தட் பிகம்ஸ் அ பாத் ஃபார் லேர்னிங் ஃபார் அஸ், இல்லையா? நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கு அது ஒரு பாதையாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை அந்த ஃபெயிலியர் வழியாக தான் நம்ம சக்ஸஸ்க்கு போக முடியும். ஆனால் தான் ட்ரை அண்ட் ட்ரை டில் யூ சக்சீட் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல நம்ம அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையில் எப்படி அந்த ஃபெயிலியர் நடந்தது, அதுக்காக நான் முயற்சி போடலையா, இல்லை நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், இதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம நம்மள்ட்ட கொஞ்சம் கைண்டாக நம்ம இருந்துக்கணும். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதை நம்ம நம்மள்டையே நம்ம காமிச்சுக்கணும். ஸோ எம்பத்தைஸ் பண்ணிக்கணும், ஒரு கம்பேஷனேட்டாக நம்மள்டையே இருக்கணும். பரவாயில்ல, அடுத்த வாட்டி நான் இன்னும் நல்லா செய்வேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதை சொல்ல தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல நம்மள்ட்ட அப்படி சொன்னோம்னா மட்டும்தான் நம்ம மற்றவங்கள்ட்டையும் அப்படி நம்ம சொல்லுவோம். மேபி நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை நம்மளோட டீனேஜ் யங் அடல்ட்ஸாக இருக்கலாம், ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம். நம்மள்ட்ட கம்பேஷனேட்டாக இல்லாத போது நம்ம மற்றவங்கள்ட்ட அதை சொல்லவே முடியாது. சொன்னாலும் அது உண்மைத்தனமாக இருக்காது, ரைட்டா? ஸோ அந்த கம்பேஷனேட் ஏன் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சரி, அது செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்தது எஃபர்ட் போடணும், இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன தப்பு நடந்ததோ அதை பார்த்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், அதில் நம்ம இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கலாங்கிறதுக்கு நம்ம விடாமுயற்சியாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகும், நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த பாதையிலேயே நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சக்ஸஸ் பக்கம் போக முடியும். ஸோ இந்த ஒரு ஜேர்னி நம்ம என்ஜாய் பண்ணவும் நம்ம கற்றுக்கணும். நிறைய வாட்டி அவுட்கம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு கப்பு கிடைக்க போகுது, நம்மளுக்கு அது கிடைக்க போகுது, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்க அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஃபெயிலியர் வரும்போது இந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறது கேட்குறீங்களா? ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேரக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டி இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ண முடியும். அண்ட் நம்ம மற்றவங்க யாராவது ஃபெயில் ஆனானா அவங்களோட எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழி இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி நம்ம ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணலாங்கிறது ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.